நமது பிள்ளைகள் இருக்குது, நமது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம இப்படி செய்யக்குள்ள நம்மளை பார்க்குறாங்க. அதே போல் அந்த பிள்ளைகளோட ஜெனரேஷன் திருத்தப்பட்டுரும். அவர்களுக்குள் அவங்க என்ன செய்வாங்க, அதாவது சிறப்பாக கொண்டு போகிறதுக்குரிய இடம் வரும். நம்ம உறவுகளை பேணுதல் என்றதில் அந்த தர்த்தீபை சொன்னோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரணும், அணுகிட்டு வரணும்ன்றது. அப்போ நம்மளோட பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளை பெறக்கூடிய அந்த பேரன் பேத்திகளை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தர்பியா அவர்களுக்கு கடத்தப்பட்டிருந்தால் அது என்ன செய்யும், அதுவும் சீரும் சிறப்புமாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த உறவு முறைகள் பேணப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் இது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இந்த விஷயங்களை உணராமல் இப்போ நாம் இதெல்லாம் பேசணும்னு வைங்களேன், சட்டங்கள் புரிஞ்சு கொள்வோம், விளக்கங்களை புரிஞ்சு கொள்வோம், ஆனால் வீட்டுக்கு போய் அந்த அன்புக்குரிய ஈர்ப்பு இருக்காது. இது எப்படி என்று சொன்னால், ஃபுல்லாக கதீஜா ரலியல்லாஹு ஆயிஷாவோட வரலாறில் பார்த்து போட்டு எங்களோட அதிகமானவங்க வீட்டுக்கு திரும்பி என்ன நடக்கும், அங்கே கதீஜா ரலியல்லாஹு காண மாட்டாங்க, என்ன ஆயிஷாலாம் காண மாட்டாங்க, அதே நேரம் அங்கே ரசூலுல்லாஹ்களே காண மாட்டாங்க, ரைட்டா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை அல்லது அதுக்கேற்ற மாதிரியான புரிதல் அதுகளை உருவாக்கினா தான் அந்த ஈர்ப்பு என்ன செய்யும், சரியாக வரும். ஈர்ப்பு இல்லாமல் சட்டங்களை செய்வது அல்லாஹ் தஆலா ஒரு கூலியை தருவான், அந்த போராட்டத்துக்கு ஒரு கூலியை தருவான். ஆனால் ஈர்ப்பு வந்துச்சுன்னா அது இயல்பாக செய்கிறதுக்கான ஒரு தன்மை வரும். ஈர்ப்புனா ஃபித்ரா, அந்த ஃபித்ராவுடைய ஈர்ப்பு வரும். அப்போ இந்த பகுதிகளை புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். இதை சொல்லப்போனால் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு சமுதாயத்தில் எல்லாமே மார்க்க விழுமியங்கள் அழிஞ்சு காணாமல் போயிட்டோன்னு வைங்களேன், இந்த சமுதாயத்தை திருப்பி கொண்டு வரணும். அதாவது ஃபித்ரத்தை அழிஞ்சிட்டு, இதெல்லாம் ஃபித்ராவில் ஏற்படக்கூடிய சரிவுகள் தான். இந்த ஃபித்ரா இது நினைக்கிறீங்களா, குரங்கியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு? குரங்கியலுக்கு இதுக்குன்னு டிரெக்டுக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் சமூக அரிப்புகள் இருக்குது, அந்த அரிப்புகள் இங்கே பாதிக்கும். அவன் பொருளாதாரத்தில் ஒரு பலத்தை கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு செலவு தான். அதாவது குழந்தைய ஒரு சகோதரோடு போயிட்டு இருக்கிற டைமில் அந்த சகோதரத்தை கேட்குறாரு, எவ்வளோ செலவு நீங்கள் இப்போ டெலிவரி பிரசவிச்சா எவ்வளோ செலவு? அப்படி 2 லட்சம். இலங்கை படம் 2 லட்சம். எனக்கு ஒரு சதவீதம் செலவில்லை, நான் வீட்டிலே என்ன செஞ்சுட்டேன், நான் பிரசவம் பார்த்துட்டு ஒரு செலவு இல்லைன்றார். இப்போ பார்த்தீங்க தானே, அவர் ஃபித்ராவில் இருக்கிறார், ஃபித்ராவில் அவர் இருந்துட்டிருக்கிறார். இங்கே என்ன, இவருக்கு 2 லட்சம். ஸோ இந்த 2 லட்சத்தில் உள்ளவர் புள்ள அப்படின்னோடனே அவருக்கு 2 லட்சம் தான் தலையில் இருக்குது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஸ்கேனிங் என்ன அந்த பகுதியான ஒரு வச்சுட்டான்னு வைங்களேன், அதுவும் இன்னும் சில மெடிசின் அப்படியெல்லாம் வச்சுட்டா இன்னொரு 50,000 அதில் போட்டோம்னா ஒரு 2.5 லட்சம். இன்னும் அவர் 2.5 லட்சத்தோடு அவர் ப்ரைவேட்டு வேலைக்கெல்லாம் போக இயலாது, சிசேரியன் ஆகிக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு 1 லட்சத்தை ரெடி பண்ணி அவர் என்ன செய்யணும், வச்சுக்கலாம், ஒரு 3.5 லட்சம். அது அல்லாமல் குழந்தைகள் பிறந்த உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு சமூகத்துடைய லக்ஸரி லைஃப் சிஸ்டம் இருக்குது, இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் இல்லையே, அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஊருக்கே வாங்குற மாதிரி என்னது அந்த செட்டப்பெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் மாமட பிள்ளையை பார்ப்பாரா, இவர் சாச்சாட பிள்ளையை பார்ப்பாரா, பெரியப்பட பிள்ளையை பார்க்கலாமா? ஏன் அவர பிள்ளைக்கு அந்த திணறுது. அப்போ இது பொருளாதாரம் சம்மந்தப்படுதே பாருங்கள். இதனால் என்ன இந்த சிஸ்டமெல்லாம் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான சிரமமான மனநிலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு பயமான ஒரு மனநிலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்படி பயமான ஒரு மனநிலை பொருளாதாரத்துக்கு பின்னால் தான் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிலைமை என்ன செஞ்சது, வந்தது. அவள் பொருளாதார பயம் கொண்டு வந்தால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம், அந்த வறுமைக்கு அஞ்சு கொள்ள வேண்டான்றான். நம்ம ஃபஸ்ட்டுக்கு ரிஸ்க்கும் குடும்ப வாழ்வோண்டு பேசுனது இதனால தான். இதை அறிக்க வச்சுட்டா அதுக்கு ஒரு அந்த குரூப்பில் பிரச்சாரம் இருக்குது, யாரும் யாருடனும் வாழலாம், எங்கேயும் போகலாம், லிவிங் டுகெதர், விளங்கிட்டா, இந்த லிஸ்ட்டு ரெடியாக இருக்கும். அதுக்கு செலவிக்குதா, செலவில்லை. அதுக்கு என்ன, விபச்சாரம் லேசாக்கப்பட்டு திருமணம் சிரமப்படுத்தப்பட்டா அங்கே லிஸ்ட் என்னது, அது மனித உரிமை இப்படின்னு வர டைமில் அப்போ குரங்குகளுடைய தாக்கம் தூரமாகவோ நெருக்கமாகவோ பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இதனால் பாதிக்கப்படுறது உறவு முறைமைகள். இந்த உறவு முறைமைகள் எல்லாம் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அப்போ நானும், அதாவது நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்ற அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும், சுருங்கி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடும் வந்துட்டா நம்மளோட பிள்ளையை பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கே நம்ம கேட்குறோம், சாதாரணமாக பேசக்கூடிய மக்கள் எப்படி நான் ஒரு பிள்ளையை வச்சுட்டு இந்த பாடுபடுறேன், அப்போ மனசாலைக்கு ஒரு பிள்ளையை வச்சு வெறியே இந்த பாடுபடுறாரு அப்படின்னா, வெறும் பாடுபடலை, நீ பாடுபட்டு தான் ஆகணும் என்று சூழலை ஏற்படுத்தினாங்க. இவர் பாடுபடலை, இவர் வாழ்கிற மாதிரி தான் வாழ்கிறாரு, ஆனால் பாடுபட்டு தான் ஆகணும் என்ற சூழ்நிலை என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். அப்போ ஏற்படுத்திட்டான்னா அதுக்கு பின்னால் அவன் நடக்கக்கூடியதில்லைன்னா
அடுத்த உறவை பார்க்க இயலாது, பக்கத்து வீட்டை பார்க்க இயலாது, தண்ட சொந்த பந்தங்களை பார்க்க இயலாது. இதெல்லாம் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்பட்டு விடும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு சுமையாக இந்த சாதாரணமான ஒரு நிலைமையில் இதெல்லாம் காலப்போக்கில் நீங்கள் பாருங்கள், ஒரு சமுதாய மாற்றங்கள் வந்து எவ்வளோ டேஞ்சரான ஒரு இடத்துக்கு என்ன செய்யும் கொண்டு போய். அதான் சொன்னோம், உலக நிர்வாகம் குடும்பத்தோடு சம்மந்தப்படுது. நம்ம ஏன் சொன்னோம், குடும்பம் எப்படி குடும்பம் உலக நிர்வாகத்தோடு சம்மந்தப்படுதோ, உலக நிர்வாகத்தை தலையிலாக பரட்டிட்டா குடும்பத்தை என்ன செய்யாது, பாதிக்கும் என்றது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த நமது இந்த கடமைகளை சிறப்பான முறையில் செஞ்சுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான அந்த ஈர்ப்பான மனநிலை நமக்கு வராமல் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, ரெடி பண்ணிக்கணும். இப்போ அழிஞ்சு போகுதா, குடும்பத்துக்கு இந்த அறிவை ஏற்றிட்டே வரணும். ஏன்னா அல்லாஹு தஆலா அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையில் மாறி பிறக்குது. அதனால் நம்ம திருப்பி இந்த தகவல்களை கொடுத்து வீட்டில் குர்ஆன் வசனங்களை ஓதி, ஹதீஸ்களை சொல்லிக் கொடுத்து, உறவுகளை சொல்லிக் கொடுத்து, அப்படி சொல்லிக் கொடுக்குற டைமில் அது விதைக்கப்படும். அதாவது சிந்தனைகளை ப்ராக்டிக்கலாக வாப்பா பார்க்குறாரு, உமா பார்க்குறாரு, சொந்த பந்தங்களை பார்க்குறாரு, சரியான மரியாதை ஒன்று என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, அடிச்சிடற. கல்யாணம் முடிச்சு 2 பேருக்கும் பெரிய வயசு, மூத்தவர் இளம் வயசு உள்ளாருக்கு என்ன செஞ்சார், அடிச்சிடுறாரு. அடித்தா அவர் திருப்பி எதுவும் என்ன செய்யலை, பேசலை. ஆனால் பிள்ளையாக தான் அடித்தார். ஏன் திருப்பி அடிக்கலை அப்படின்னு கேட்டதா, அவர் சரியாக அடித்தாரா பிள்ளையாக அடித்தாரான்றதில்ல, நானா, அதனால் எனக்கு என்ன செய்யலாது. இதை பார்க்குற ஒரு புள்ள வந்து 1000 பாடத்துக்கு சமமான ஒரு பாடத்தை என்ன செய்யும், படிக்கும். அவன் என்ன நினைப்பான்டா, அப்போ நமக்கு உரிமை உள்ளவர்கள் சரியாக தண்டிச்சாங்களா பிள்ளையாக தண்டிச்சாங்கன்னு பார்க்கக்கூடாது, அவங்க உரிமை இருக்கா இல்லையான்னு தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அதில் நம்ம என்ன செஞ்சிடணும், அமைதி அடைஞ்சிடணும். அப்படி என்றதை அவன் ப்ராக்டிக்கலாக படிப்பான். எனவே இந்த தகவல்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நம்மளும் ப்ராக்டிக்கலாக வாழ்கிறதுனூடாக கடந்த காலத்தை விடப்பட்ட தவறுகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சரி செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு அந்த ஈர்ப்பான சூழ்நிலையும் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இது ஒரு பக்கத்தால் இது என்ன செய்ய போகிறதில்லை, வரப்போவது இல்லை. இது ஒரு பக்கத்தால் வரப்போகின்ற ஒரு அம்சம் உண்டு அல்ல. 2 பக்கம் வந்தால் தான் அந்த இதோடு போகும். இல்லைன்னா அதை ஒட்டாமல் என்ன செய்யும், போயிட்டு இருக்கும் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.